அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 இந்த பாருடா நேஹா, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்துக்கோ, விலையெல்லாம் பார்க்க கூடாது, எத்தனை வேணாலும் எடுத்துக்கோ, அண்ணன் வாங்கி தரேன் சரியா? நான் கடையை பார்த்தா பெரிய கடை மாதிரி இருக்குல்ல, இங்க விலையெல்லாம் கூட இருக்குமோ? பேசாம டி நகர்ல இருக்க ஒரு சின்ன கடைக்கு போயிருக்கலாம், அங்கன்னா குறைஞ்ச விலையில சுடிதார்லாம் இருக்கும், அங்கேயே வாங்கியிருக்கலாம் வேணா. இந்த பாருடா நேஹா, காலேஜுக்குலாம் ட்ரெஸ் நீ சாதாரண கடையில தாண்டா எடுக்கிறா, அது ஒரு 2 months 3 monthsல ஒரு மாதிரி பழைய ட்ரெஸ் மாதிரி ஆயிடுதுடா, அதை தானே தேய்ச்சி காலேஜுக்கு போட்டு போற. இந்த மாதிரி கடையில எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். காலேஜுக்கு சரி ஓகே, பிறந்த நாளுக்கு 2 ட்ரெஸ் எடுத்தாலும் நல்லதா எடுக்கணும்டா, அது இந்த மாதிரி கடையில எடுத்தா நல்லா இருக்கும். விலையெல்லாம் பார்க்காத நேஹா, அண்ணா உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துறணும்னு ஆசைப்படுறேன், நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து எடுத்துக்கோடா. இந்த கடையில ஒரு ட்ரெஸ்ஸே 3000 இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு ஏசி இந்த பசங்களுக்குள்ள காசு எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ல தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ட்ரெஸ் விலையே 3000 சொல்லுவாங்கண்ணா. சரி, நான் உன் ஆசைக்காக ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், அதே எனக்கு போதும்ண்ணா. ஏண்டா நேஹா இப்படிலாம் சொல்லி அண்ணனை கஷ்டப்படுத்துற? ஒரு பக்கம் அண்ணா உன்னை நல்லா வளர்த்துருக்குன்னு சந்தோஷப்பட்டா கூட, இன்னொரு பக்கம் கஷ்டத்தெல்லாம் உன்கிட்ட சொல்லி சொல்லி நீ எதுனாலுமே பட்ஜெட் போட்டு வாங்குற அளவுக்கு அண்ணன் உன்னை கஷ்டப்படுத்திட்டோன்னு எனக்கு கஷ்டமா இருக்குமா? ஐயோ அண்ணா, அப்படிலாம் இல்லைண்ணா, நான் பட்ஜெட் போட்டுலாம் எடுக்கலண்ணா. இப்போ என்ன, உனக்கு நான் 2 நல்ல ட்ரெஸ் எடுக்கணும் அவ்வளோதானே, இந்தா எடுக்கிறேன் பாரு. அண்ணா அவ கிடக்குறானா, அவ எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பட்ஜெட் போடுற பத்மநாதர் அங்கிள் மாதிரியே தான் பண்ணுவா. ஆனா நான் அப்படி இல்லைண்ணா, நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேண்ணா. நீ எங்களுக்கு எந்த விலையில ட்ரெஸ் எடுக்க ஆசைப்படுறியோ அதை விட டபுள் மடங்கு நான் ட்ரெஸ் எடுக்கிறேன், நீ பே பண்ண மட்டும் ரெடியா இருந்துக்கோ. சரிடா பரவாயில்ல, என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல, எடுங்க, உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து எடுங்க. ஏல ஆல்வின், அங்கதான் நின்றுட்டு இருக்கீங்களா? இருங்க அந்த வரோம். இவனே பெரிய அருவை, இவன் தங்கச்சி சுருட்ட முடிய வேற கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த 2 சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ண போதோ தெரியல. என்னக்கா, உனக்கு ஸ்வாதிய பார்த்தோன்னே லைட்டா தலைவலி ஆரம்பிச்சிருக்குமே? சும்மா ரெடி அக்கட சூடு, அண்ணனுக்கு ஸ்வாதிய பார்த்தோன்னே பட்டர்ஃப்ளை பறக்குது மனசு ஃபுல்லா. இந்த வர்றாதா அண்ணன் அந்த பிள்ளைய சும்மா தான் பாக்குறாவ, நீ போய் அந்த பிள்ளை கிட்ட போய் எங்க அண்ணன் உன்னை பாக்குறான்னு ஏதாச்சும் சொல்லி வச்சான்னு வச்சுக்கோ, மூஞ்சி அடிச்சு பேத்து போடுவேன். சும்மா இருக்கணும் வாய வச்சுக்கிட்டு. பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே, பூச்சி கூப்பிடும்போது பூவே ஓடாதே. Laska Elmo Ast Ast Liebe Ahaba Bolinga Cinta Cinta Ishq Mile Love Ishta Prema Pyara Pyara Oru Kadal Undan Mele. Hey Alvin, வாழ ஸ்வாதி வாமா. ஆல்வின் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நேஹா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ராதா ஏன் அங்கே நிக்க, அங்க வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு ஸ்வாதி, வா என்கிட்ட வா. சரிம்மா நேஹா, நீங்க போய் 3 பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டு இருங்க, நானும் சதீஷ் அங்க உட்காந்துருக்கோம், ட்ரெஸ் எடுத்துட்டு கூப்பிடுங்க. சரிண்ணா. ஏல வாழ இவைய எடுத்துட்டு நம்ம அங்க உட்காந்துருப்போம். இப்ப வந்து பல்ல காமிக்கிறா, எனக்கு உன்னை பார்த்தாலே கோவமா வருது. ஏன் எங்க பின்னாடியே வர? இன்னொரு நாள் வந்து ட்ரெஸ் எடுக்க வேண்டியதுதானே? உனக்கும் உங்க தங்கச்சிக்கு எங்க பின்னாடியே தான் வர வேலையாங்க. நீ எவ்வளவு வேணா திட்டிக்கோ நேஹா, அதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. உனக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் நான் தான் செலக்ட் பண்ணுவேன், அதை தான் நீ நாளைக்கு போடணும் சரியா? ஏல சதீஷ் வா. எப்பா உங்க அண்ணனுக்கு தங்கச்சி கிட்ட பேசினா எப்படிதான் மூக்கு வைக்குமே தெரியல, உடனே சதீஷ் வாழ போலன்னு. சரி நான் அப்புறமா நைஸா வந்து உனக்கு ட்ரெஸ் எடுத்துறேன், வெயிட் பண்ணுன்னு. அந்தான்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சு போடுவேன். வேலையை பார்த்துட்டு போயிரு.
பரவாயில்ல உடைச்சிக்கோ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மூஞ்ச நீ தான் பார்க்கணும். அப்புறம் கன்றாவியா இருக்கும். அதனால எதுனாலும் கொஞ்சம் பார்த்து முடிவெடு. இந்த பாரு ஸ்வாதி, ஆல்வினை பார்த்து சொல்லி விட்டுட்டே இருக்காம ட்ரெஸ் எடுக்கிற வேலையை பாரு. 2-3 ட்ரெஸ் கூட எடுத்துக்கோ. ஆனா அதிக விலைக்குலாம் எடுத்துக்கூடாது, கம்மி விலைக்குலாம் எடுக்கணும். சரியா? பார்த்துடு. ஆமா, இவ்வளவு நேரம் அந்த குதிரை கொண்ட காரி கிட்ட பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்தா என்கிட்ட வந்து 2-3 ட்ரெஸ் கம்மி விலையா போத்திக்கிட்டு போ, எனக்கு எடுக்க தெரியும். என்னது பொத்திக்கிட்டா போனோம்? பில் போடுறது நான் தான், ஞாபகம் வச்சுக்கோ. ராதா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மாடல் ட்ரெஸ்ஸா கிடக்கான். நம்ம அங்க போய் பாப்போமா? போல அக்கா, நீ எங்க கூட வந்து அங்கேயே ட்ரெஸ் பாக்குறியா? இல்ல ராதா, நான் எனக்கு சுடிதார் தான் வாங்க போறேன். அதனால நான் அங்கேயே பாக்குறேன், நீங்க போய் அங்க பாருங்க. பாத்து ராதா. சரிக்கா. அண்ணனுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா எவ்வளவு அழகா இருப்பான். ஆனா அண்ணே ஒரு நாளும் இந்த ட்ரெஸ்ஸை எடுக்கவே மாட்டேங்கிறான். ஏன்னா விலை கூட, காசு அதிகமாக போயிருந்தா எடுக்க மாட்டேங்கிறாவ. ஆனால் நம்மளை மட்டும் நல்ல ட்ரெஸ் ஆயிடு, விலை கூட ட்ரெஸ் ஆயிடுன்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு தெரியாமல் இந்த ட்ரெஸ் எனக்கு எடுத்து அண்ணனுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துட வேண்டியதான். இந்த பொண்ணு பசங்க ட்ரெஸ் எல்லாம் அழகா சூஸ் பண்ணுது. அவங்க அண்ணனுக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்குமோ, இல்லை அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கா? சரி, யாரா இருந்தா நமக்கு என்ன, ட்ரெஸ் அழகா சூஸ் பண்ணுது. இந்த பொறுக்கி அன்னைக்கு கார்ல இருந்துக்கிட்டு சிக்னல்ல நம்மள ஒரு மாதிரி சொல்லி விட்டானே, அவன் தானே? அவன் எதுக்கு இங்க வந்து நின்னுக்கிட்டு நம்மள ஒரு மாதிரி பாக்குறான்? ஹலோ, இப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? என்னங்க இப்படிலாம் கேக்குறீங்க? இது பாய்ஸ் ட்ரெஸ் செக்ஷன் தானே, அப்போ நான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். ட்ரெஸ் எடுக்க வந்தா ட்ரெஸ் பார்க்கணும். ஏன் என் மூஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மூஞ்சிலேயே ட்ரெஸ் தொங்குது. இது என்னடா கூத்தா போச்சு? சரி, நல்ல பாய்ஸுக்குலாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணீங்களேன்னு பார்த்துட்டு இருந்தா என்னமோ உங்களை பார்த்த மாதிரிலாம் சீனா போடுறீங்க. ஆமா, நாங்க தான் வலியோம், இவர் வலிய மாட்டாரு. அன்னைக்கு சிக்னல்ல என் தங்கத்தை தான் பார்க்க வரேன்னு என்கிட்டே தைரியமா சொல்லிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அந்த வலி வலிஞ்ச, இன்னைக்கு அதுக்கு தானே வந்திருக்க. ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உங்களே நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. இதுல வேற உங்க தொங்கச்சியை நான் பார்த்தேனாமே. என்னடா பொறுக்கி, தெரியாத மாதிரி ரொம்ப ஓவரா பேசுற. அன்னைக்கு என்கிட்ட வாங்கிக்கிட்டது போதாதோ? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஹாலையும் மூஞ்சியும் பாரு. நான் என்னமோ உங்ககிட்ட வாங்கி கேட்டானமே, இங்க நடக்கிறது பார்த்தா நீங்க தான் என்கிட்ட செம்மையா வாங்கி கேட்டுட்டு போறீங்க பாருங்க. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? என் மூஞ்சிக்கு என்ன குறை? உங்க மூஞ்சில தான் எல்லா குறையும் இருக்கு. குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்கீங்க, பன்னி மூஞ்சி மாதிரி இருக்கீங்க, நாய் மூஞ்சி மாதிரி இருக்கீங்க. எல்லா மூஞ்சி மாதிரி நீங்க தான் இருக்கிறீங்க. என்னங்க விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போறீங்க. உங்களை வளர்த்த விதமே சரியில்லைங்க. என்னெல்லாம் எங்க வீட்டுல நல்லா தான் வளர்த்துருக்காங்க. ஒண்ணுதான் பொறுக்கி மாதிரி வளர்த்து விட்டுருக்காங்க. தெருவில் எந்த பொண்ணு போனாலும் சொல்லி விட்டுட்டாளா நீ? பொறுக்கி. என்னடா விஜய், உனக்கு வந்து சோதனையா போச்சு. சரி, சட்டை நல்லா செலக்ட் பண்ணுதேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு என்ன வருது. இன்னைக்கு நான் வந்து நேரமே சரியில்லை. நம்ம வேற செக்ஷன்ல போய் ட்ரெஸ் பார்ப்போம். இந்த பிசாசு மூஞ்சில நீ முழிக்கவே கூடாது. பொறுக்கி எப்படி பேசிட்டு போறான்? இதுக்குனே வருவானுங்க போல இருக்கு. சிக்னல்ல பொண்களை கிண்டல் பண்றது, ஜவுளி கடையில பொண்களை கிண்டல் பண்றது, இதுக்குனே அழைவானுங்க போல இருக்கு. ஐயோ சாரிங்க. பொறுக்கி, புத்திய காமிச்சிட்டல, வேணுனே எதனா வந்து இடிச்ச. இது அந்த சிக்னல்ல பார்த்த பஜார் இல்ல. அன்னைக்கு நம்ம அந்த பொண்ணு பார்த்ததுக்கே என்னமோ இந்த மேடத்தை பார்த்த மாதிரி அண்ணா பேசிச்சு. இங்க தெரியாமலே இவ்வளவு வந்து இடிச்சிட்டேன். பொறுக்கி, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. இப்படியே விட்டா சரிப்படாது. நான் போய் எங்க அண்ணனை கூப்பிட்டு வரேன். ஐயோ, இந்த பிசாசு யாரையும் கூப்பிட போறேன்ல போது. பிசாசு வந்திருக்குன்னா இந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் வந்திருக்கோம்ல கடைக்கு. சரி, நம்ம போய் அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தேடுவோம். போமா, என்னமா ஒன்னதான் பார்க்க வந்த மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க. பொறுக்கி, வேணுனே தான் நம்ம பின்னாடி வம்பிழுத்து தலையறான். அன்னைக்கு என்னன்னா உன் தங்கத்தை தான் பார்க்க, ஒண்ணு பார்க்கலன்னு என்கிட்டே சொல்றான் தைரியமா. இன்னைக்கு என்னன்னா என்னையே வந்து இடிக்கிறான். இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி அவன் வரட்டும், அவன் கண்ணு பழுத்துரும். ஹே சுவாதி, முன்னாடிலாம் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவா, இப்பெல்லாம் வரவே மாட்ற. எங்க அண்ணனை டேரக்டா கடைக்கு போய் சைட் அடிக்கிறியோ? ஆமா, உங்க அண்ணனை கடையில போய் சைட் அடிச்சாலும் என்ன சைட் அடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான் உங்க அண்ணன். கடைக்கெல்லாம் இப்ப போறது இல்ல பிள்ளை. எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால வீட்டு வேலையே நிறைய இருக்கு. வீட்டு வேலை பாக்குறதுக்கே பொழுது போயிருது. அந்த ஆளை படுத்து தூங்கிடுவேன், அவ்வளவுதான். அதான் உங்க வீட்டுக்கு வர முடியல. இருந்தாலும் நீ வீட்ல இருந்தே ஒரு சுத்து ஊதிட்டா ஸ்வாதி. அதெல்லாம் சரி இருக்கட்டும்.
ஹேர் ஸ்டைல மட்டும் நீங்க ஏன் மாத்தவே மாட்ற? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த ஹேர் ஸ்டைல மட்டும் மாத்து, உனக்கு நல்லா இருக்கும்னு. நீ ஏன் மாத்தவே மாட்ற? நான் இந்த ஹேர் ஸ்டைல மாத்தவே மாட்டேனே. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு என்ன ஒரு ஆள் சொன்னாவே, அதனால நான் மாத்தவே மாட்டேன். யாரு? எங்க அண்ணன் தானே சொன்னா. அது சும்மா விளாட்டுக்கு சொன்னாவே, அதையே நம்பிக்கிட்டு அப்படியே ஹேர் ஸ்டைல வச்சுட்டு அலையாத. நான் மாத்தவே மாட்டேன். இந்த ஹேர் ஸ்டைலோட தான் எப்பவும் இருப்பேன். உங்க அண்ணனுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு அன்னைக்கே சொன்னவில்ல, அதனால எனக்கு இந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. போ. ஆமா, நீ இப்படியே லூஸ் மாதிரி அலை, எங்க அண்ணன் சொல்லிட்டான்னு. ராதா, நீ இதுல என்ன ட்ரெஸ் எடுக்க போறா? எல்லாமே மாடல் மாடலா கிடக்குது. எனக்கு இந்த லெக்கங்கா மாடல் எடுக்கணும்னு ஆசைதான். ஆனா இதெல்லாம் விலை அதிகமா இருக்குமா, அதெல்லாம் எடுத்தா எங்க அக்கா கையை மறைச்சு விடுவா. வேணா நம்ம இந்த லெக்கங்காவை போட்டு பார்த்துட்டு ஒரு செல்ஃபி வேணா எடுத்துட்டு திரும்பி இந்த ஆங்கர்லயே மாட்டி விட்டுருமா? கை நீ போட்டுட்டு அதை அப்படியே ஆங்கர்ல மாட்டி விட்டுட்டா அடுத்தவங்க எடுத்து போட்டா அது நாராதா? இப்பெல்லாம் பண்ணாதப்புல, இது தேவையில்லாத வேலை. அடுத்தவங்க பார்த்தா தப்பா நினைப்பாவ, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது ராதா. போலீஸ் பாட்டி, நீ அப்படியே எங்க அண்ணன் மாதிரியே பண்ற. எங்க அண்ணன் அப்படிதான், அடுத்தவங்க பொருளை பார்க்க கூடாது, அதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவான். நீயும் அப்படிதான் சொல்ற. உனக்கு என்னப்பா, உங்க அண்ணன் வாங்கி தருவான், எனக்கும் எங்க அண்ணன் வாங்கி தருவானா. ஆனா எங்க அக்கா அதுக்கு பஞ்சப்பாட்டு பாடுவா. நான் இருந்தாலும் நான் போட்டு பார்ப்பேன்ப்பா. எங்க அண்ணன் எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தருவானா? போகல ராதா, எங்க அண்ணன் வாங்கி தந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கவே பிடிக்காது. நான் தாவணி பாவாடை சட்டை தான்ப்பா எடுக்க போறேன். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் ஆல்வின்னு அண்ணனுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட பிடிக்காத. சிலுக்கு, நீ எதுக்கு தாவணி பிடிக்கும்னு சொல்றேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எங்க அண்ணனை பார்த்துட்ட, எங்க அண்ணனுக்கு தாவணி பிடிக்கும், அதனால உனக்கும் தாவணி பிடிக்கும்னு சொல்ற, அப்படித்தானே? ராதா, எனக்கு சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடாத, எனக்கு கோபம் வரும்னு சொல்லியிருக்கேன்ல. எனக்கு எப்பவுமே தாவணி ரொம்ப பிடிக்கும். நீ என்னைக்கு கொணட்டிட்டு பேசுறத நிறுத்தியோ அப்பதான் நான் உன்னை சிலுக்குன்னு கூப்பிடுறதையும் நிறுத்துவேன். அது வேற இப்படிதான் கூப்பிடுவேன். ராதா, எனக்கு தண்ணி தாகம் இருக்கு, நான் தண்ணி குடிக்க போறேன். சிலுக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எங்க அண்ணன்கிட்ட போறதுக்காக தானே தண்ணி தாகம் இருக்குதுன்னு போய் சொல்லிட்டு போற. போ. இந்த பிங்க் கலர் லெஹங்கா எவ்வளவு அழகா இருக்கு. இதை மட்டும் நான் போட்டேன்னா நான் அப்படியே தேவதை மாதிரியே இருப்பேன். ஆமா, இது அப்படி என்ன பிரைஸா இருக்கும்? ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸோட விலை 8000 ரூபாவா? ஐயோ, அதெல்லாம் பொண்ணா பிசாஸ் மாதிரில திட்டிட்டு இருந்துச்சு. முன்ன பின்ன ஜென்ஸ் கிட்ட பேசிருக்காது போல. கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும். மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. தாராய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும். தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. 500 தாளு. இந்த பொண்ணு எப்படி இங்க நிக்குது? அதுவும் வாயை பொழந்து என்னத்தையும் பாக்குது. என்னத்தை பாக்குது? 8000 அந்த ட்ரெஸ் விலை. 8000க்கு நான் 8 ட்ரெஸ் எடுத்துருவேனே. ஓ, இந்த 500 தாளு ட்ரெஸ்ஸோட விலையை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாளா? ஆனா ட்ரெஸ் சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கா. இந்த ட்ரெஸ் 500 தாள் போட்டா எவ்வளோ அழகா இருப்பா. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. போலீஸ் பொறுக்கி ஏண்டா வந்து கட்டி பிடிச்சா? நீ மட்டும் என்ன அன்னைக்கு ஸ்கூல்ல கட்டி பிடிச்ச? நான் எதுவும் சொன்னேன்னா? அது வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனால நான் ஒரு அன்புல கட்டி பிடிச்சிட்டேன். நீ இந்த ட்ரெஸ்ல அழகா தெரிஞ்ச, அதனால நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டேன். அப்பனா ஜவுளி கடையில நிறைய பேர் அழகா இருக்காங்க, எல்லாத்தையும் போய் கட்டி பிடிச்சிருவியா?
என் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தான் நான் கட்டி பிடிக்க முடியும். எல்லாத்தையுமே கட்டி பிடிக்க முடியுமா? அப்படின்னா என்ன உனக்கு பிடிக்குமா? எனக்கு இந்த 500 ரூபா தால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளிதான் என நினைத்தேன் பல நாள் தொடரும் வலி கொடுத்தாய் சரி, கனவா? நான் கூட கொஞ்ச நேரத்துல நிஜம் நினைச்சிட்டேன். விஜய், இதெல்லாம் உனக்கே ஓவரத்தில்ல. சரி, அந்த பொண்ணு எதுக்கு வாய பிறந்திருக்குன்னு அந்த பொண்ணுக்கிட்டே போய் கேட்டுருவோம். ஓய் 500 ரூபா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போலீஸ் பொறுக்கி நீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதுவா, எனக்கு இந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு போர் அடிச்சிட்டு, அதான் இன்னில இருந்து லெஹங்கா வாங்கி லெஹங்கா போடலான்னு இருக்கேன். லெஹங்கா வாங்கி போட போறீங்களா? போடுங்க, உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் அழகா தான் இருக்கும். ஆமா, நீ ஏன் இந்த ட்ரெஸ் ரொம்ப நேரமா கையில வச்சு ஷாக் ஆயிட்டே இருந்த? இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்கும், போட்டு பார்க்க வேண்டியதானே? நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்ன தெரியுமா? 8000 ரூபாய். இந்த ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு நான் 8 சுடிதார் வாங்கிடுவேன். அதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ எல்லா ட்ரெஸ்லயும் அழகா தான் இருப்ப, ஆனா இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க தேவதை மாதிரியே இருப்ப. நான் கூட இந்த ட்ரெஸ் நீ போட்டா எப்படி இருப்பேன்னு நான் இமேஜினே பண்ணிட்டேன். எனக்குமே தெரியுமே, இந்த ட்ரெஸ்ஸை போட்ட நான் உலகழகி மாதிரி இருப்பேன். ஆனா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா வீட்டுல திட்டுவாங்க. அதனால நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஐடியாவா? என்ன ஐடியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரையல் பண்ணிட்டு என் செல்லுல 2-3 போட்டோ எடுத்துக்கிடுவேன். இந்த ட்ரெஸ்ஸை என்னால வாங்க தான் முடியல, போட்டு பார்த்தங்கிற திருப்தியாச்சும் எனக்கு இருக்கும்ல. அப்படியே வந்து ஹங்கர்ல மாட்டி விட்டுட்டு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ஓடிடுவேன். ஐடியா எப்படி இருக்கு? ஐடியாலாம் செம்மையாதாம இருக்கு. உன்ன மாதிரி 4 கஸ்டமர் இருந்தா இந்த கடை முன்னேற மாதிரி தான். சரி, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வா, நான் உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வாங்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஏ 500 ரூபா, உன்னை பாக்குறப்பெல்லாம் நான் உன்னை 500 ரூபானே கூப்பிட முடியுமா? உன் பேர் தான் என்ன சொன்னா நான் இனி பேர் சொல்லி கூப்பிடுவேன்ல. அதான் அன்னைக்கு ஒரு குழு தந்தேல, என் பேரை கண்டுபிடிங்க. நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? என்னது? அன்னைக்கு நீ எனக்கு உன் பேரை சொல்ல க்ளூ கொடுத்தியா? எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்லையே, நீ உடனே போயிட்டியே. சரி, அதை விடு, இப்போ சொல்ல உன் பேர் என்னன்னு. சரி, உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு, உன்னால என் பேரை கண்டுபிடிக்க முடியல. நீ வேற அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ண, எனக்கு எவ்வளோ பெரிய திருட்டுப்பள்ளியிலேருந்து என்னை காப்பாத்தினா. அதுக்காக என் பேரை சொல்றதுல தப்பே இல்லை. என் பேரு ராதா. ராதா? ராதா சூப்பர் நேம், ஸ்வீட் நேம். ஹலோ, சிவா, என்னடா? டேய் விஜய், எங்கடா இருக்கா? கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏண்டா, என்னாச்சு? ஏதோ அர்ஜென்ட் கேஸ் வந்திருக்கா? ஆமாடா ஆமாடா மச்சான், ஒரு குழந்தை 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 பாடி. என்னது? குழந்தை பாடி வந்திருக்கா? இதோ இதோ ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்டா. டேய் விஜய், உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடுறோம் தெரியுமா? நீ என்னன்னா லேடிஸ் செக்ஷன்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கா? இங்க உனக்கு என்ன வேலை? இங்க என்ன பண்றா? அதானா, நம்ம தங்கச்சி மாடல் ட்ரெஸ் கேட்டால, அதை விட அவளுக்கு லெஹங்கா நல்லா இருக்கும், அதான் லெஹங்கா பார்த்து அவளுக்கு எடுத்து கொடுக்கலாமேன்னு வந்தேன். தானடா ட்ரெஸ் பாக்கா, அவளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அவ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா, நீ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து பார்த்தா சீக்கிரம் எடுக்கலாம்ல. இப்போ எடுத்துட்டியா என்ன? எடுத்து கொடுக்கலாம் தானே வந்தேன். ஆனா எனக்கு அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு அர்ஜென்டான கேஸ் போக வேண்டியது இருக்குண்ணா. அதனால நீ அவளுக்கு பார்த்து எடுத்து கொடு. அப்படியே அண்ணனுக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் ஹாஸ்பிட்டல் போறேன். நான் அவளுக்கு லெஹங்கா எடுக்கிறதா? நான் எடுத்தா அவளுக்கு பிடிக்காதடா. அவளுக்கு என்ன கலர்டா பிடிக்கும்? தங்கச்சிக்கு எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும்ண்ணா. அதனால ஏதோ ஒரு கலர் எடு, நான் கிளம்புறேன்.
நம்மளும் எடுக்க சொல்லிட்டு இவன் போயிட்டான். இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துலாம் எனக்கு பழக்கம் கிடையாதே. எந்த ட்ரெஸ் எடுக்கிறது? எல்லா கலரும் நல்லா தான் இருக்கு. எந்த கலரை எடுக்கிறது? எப்படி இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கேனா? இது நம்ம அன்னைக்கு தேடின அந்த மாங்காய் பொண்ணு தானே? என்ன விளையாடே என்ன விளையாடே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன் என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நான் இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கேனா? செம அழகா இருக்கா. ஓ அப்படியா, சரி. இதுல 2 போட்டோ எடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வரேன். நான் அந்த குதிரை கொண்ட பார்த்தப்பவே நான் கெஸ் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு வந்திருக்குன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு வந்திருக்கோன்னு. அதே மாதிரி வந்திருக்கா. நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன். எவ்வளவு அழகா இருக்கா அந்த ட்ரெஸ்ல. ஏன் அந்த ட்ரெஸ்ஸை திரும்பி எடுத்து ஹேங்கர்லயே மாட்டிட்டா? அந்த ட்ரெஸ் உனக்கு அழகா தானே இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸை நீ வாங்கலையா? அதான் அப்பவுமே சொன்னல, உங்க காதுல விழலையா? அந்த Dress விலை கூட. அந்த Dress எடுத்தா வீட்ல திட்டுவாங்க. அதனால நான் வேற Dress எடுக்க போறேன். சும்மா போட்டு பார்க்க தான் எடுத்துட்டு போனேன். போட்டு பார்த்தாச்சு, மாட்டியாச்சு. நான் கிளம்புறேன். ஏய் உனக்கு இந்த ட்ரெஸ் நிஜமாவே நல்லா இருந்துச்சு. விலையை பார்க்காம எடுத்துக்கோ. ஐயோ, எனக்கு அந்த Dress வேண்டாம். நான் சும்மா தான் போட்டு பார்த்தேன். அது ரொம்ப விலை கூட. அதை எடுத்தா எங்க வீட்ல திட்டுவாங்க. நான் வேற Dress எடுத்துக்கிடியே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீ வரமிச்சா அப்படியே ராணி மாதிரி இருந்தா. நீ மட்டும் எனக்கு சொந்தமாயிட்டேனா தினம் தினம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டு உன்னை நான் அழகு பார்ப்பேன். எப்பவுமே என் மகாராணி மாதிரி உன்னை வச்சுக்கிடுவேன். நீ எனக்கு தான். என்ன பார்த்தாலே காலங்காத்தால மறைஞ்சிருக்கும் வெண்ணிலா போல என்ன பார்த்தாலே ஒளிஞ்சுக்கிறியே பெண்ணே பொழுது சாஞ்சாலே. அண்ணா ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்காளே அந்த பொண்ணை தாண்டா நீ தூக்கணும். நான் ரைட் ஹேண்ட்ஸை 5 நிமிஷத்துல நீ அந்த பொண்ணை தூக்கணும். கேர்ஃபுல்டா, யாரும் பார்த்துட போறாங்க. நான் கிளம்புறேன்.